தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு ஒரு ஓய்வூதிய திட்ட அறிவிப்பை தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு விடியலா இல்லைன்னா ஏமாற்றமா சார்? ஏமாற்றம் அப்படின்னா முன்னாள் அரசு ஊழியர்கள் நிறைய பேர் சொல்றாங்க. மற்றபடிக்கு இந்த திட்டத்தினால எந்த பயனும் கிடையாது. முதல்வர் 3000 ரூபா கொடுக்கணும்னு அறிவிச்சிருக்காங்க. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் 5000 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி தொடர்ந்து வலியுறுத்திட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க. எடப்பாடி அவர்கள் அவரோட ஆட்சி காலத்தில் பல்வேறு நெருக்கடிகள் இருந்தாலும் கூட மக்கள் பாதிக்காத அளவுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சாங்க. கடந்த 4 ஆண்டுகளும் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக திடீரென்று இப்படி ஆட்சி முடிகிற நேரத்தில் அறிவிச்சிருக்கிறதுன்றது ஒரு ஏமாற்று வேலை. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக ஒரு அறிக்கை வெளியிடுறது மூலம் எப்படி அதை நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிறத மக்களுடைய கேள்வியா இருக்கு. மக்கள் ஏமாளிங்கிற அடிப்படையில் தான் இவங்க பொய்யான போலியான வாக்குறுதிகளை 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு அதை யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தமிழ்நாடு நாடார் சங்க பேரவைத் தலைவர் முத்து ரமேஷ் நாடார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு ஒரு ஓய்வூதிய திட்ட அறிவிப்பை தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு விடியலா இல்லைன்னா ஏமாற்றமா சார்? ஏமாற்றம் அப்படின்னா முன்னாள் அரசு ஊழியர்கள் நிறைய பேர் சொல்றாங்க. அதாவது பழைய ஓய்வூதிய திட்டம் 1960 பெருந்தலைவர் காமராஜரால் கொண்டு வரப்பட்ட திட்டம் மாதிரி இல்லாமல், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் மாதிரி இல்லாமல் இவங்க நிறைய கண்டிஷன்கள் போட்டு மாற்றக்கூடிய சூழல் இருக்குது. இது தேர்தல் சமயத்தில் வெறும் அறிவிப்பாக மட்டும்தான் வெளிவந்திருக்கு. அறிவிப்பு வெளியிடுறதுனால யாருக்கு என்ன நன்மை இருக்குது? ஒரு சில அமைப்புகள் வரவேற்காங்கன்னா அது அரசியலுக்காக அவர்கள் செய்திருக்கிறார்கள். மற்றபடிக்கு இந்த திட்டத்தினால எந்த பயனும் கிடையாது. முதல்ல இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுமா இல்லையானா அரசாணையே வெளியிடலை. ரெண்டாவது, கடந்த 4 ஆண்டுகளும் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக திடீரென்று இப்படி ஆட்சி முடிகிற நேரத்தில் அறிவிச்சிருக்கிறதுன்றது ஒரு ஏமாற்று வேலை அப்படிங்கிறது தான் ஏமாற்றமாக மக்கள் சொல்றாங்க. ஏன்னா ஜியோ கூட வெளியிடாம ஒரு அரசு, அதாவது அவங்க கொடுத்த வாக்குறுதிகள்ல இருந்து ஒரு அறிவிப்பை நிறைவேற்றி இருக்காங்க. அப்படின்றப்போ ஜியோ கூட வெளியிடாம இருக்காங்க. அதுவும் தேர்தல் நெருங்குற வேலையில செய்யறாங்க. ஆனா எதிர்கட்சியினர் பலரும் இது தொடர்பாக பல விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இருந்தாலும் மக்கள் ஒரு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டுல தான் இருக்கிறாங்க. இது மகிழ்ச்சி தான், அவங்களுடைய திட்டம் எங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு சில மக்கள் சொல்றதாகவும் நம்மளால பார்க்க முடியுது. சார், இதை எப்படி ஏத்துக்கிறது? அதாவது ஒரு சில மக்கள் அறியாமல் புரியாமல் சொல்கிறார்கள். அதாவது இவங்க இந்த திட்டத்தை கடந்த 4 ஆண்டு காலமாக ஏன் நிறைவேற்றவில்லை? அரசாணை வெளியிட்டிருக்கலாம். அவங்க நினைச்சிருந்தா இந்த திட்டத்தை ஆட்சிக்கு வந்த உடனே நிறைவேற்றிருக்கலாம். ஏன் பண்ணலை, இப்போ ஏன் பண்றாங்க அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கேள்வியா இருக்கு. அறியாத புரியாத சில பேர் இவங்க இதை அறிவிச்சிருக்காங்க, இது நல்ல திட்டம் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே தவிர, மற்றபடிக்கு இதில் உள்ள குறைகளையோ இதில் முழுக்க குறைகள் நிறையா இருக்கிறதாக தான் அரசியல் விமர்சகர்கள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. அந்த அடிப்படையில் இது முழுக்க தவறு. இவர்கள் அரசாணையே வெளியிடாமல் சும்மா அறிவிப்பட்டு வெளியிடுறதுனால யாருக்கு என்ன நடந்துற போகுது? தேர்தல் வாக்குறுதியே நிறைவேற்றாத திமுக ஒரு அறிக்கை வெளியிடுறது மூலம் எப்படி அது நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிறத மக்களுடைய கேள்வியா இருக்கு. அதாவது பின்பு நிறைவேற்றுவாங்களா இருக்கும் சார்? பின்பு ஜியோ வெளியிடுவாங்களா இருக்கும்? அதாவது முன்னாடி அறிவிப்பை தெரிவித்துட்டு பின்பு ஜியோ வெளியிட்டுக்கலாம் அப்படின்னு கூட இருக்கலாம். உண்மையாகவே அவர்களுக்கு அக்கறை இருந்தால், இவங்க உண்மையாலுமே இந்த திட்டத்தை செயல்படுத்தணுங்கிற எண்ணம் இருந்தா இவங்க என்ன பண்ணணும்? அரசாணை வெளியிட்டு நடைமுறைப்படுத்தணும். இவங்க விளம்பர நோக்கத்திற்காக இன்னைக்கு கூட பாருங்க 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுக்க போறதாக செய்திகள் வெளியாயிருக்கு. உலகம் உங்கள் கையில் அப்படின்ற ஒரு தலைப்பு வேற சார். ஆமா, அப்போ பேப்பர்ல எல்லா பத்திரிகையிலும் முதல் பக்க செய்தியாக்கி மாணவர்களுக்கு அந்த லேப்டாப் போய் சேரலையா அப்படிங்கிறத தாண்டி அவங்க தங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். வாக்கு வங்கி அரசியலை முறைப்படுத்தி வாக்குகளை மக்கள் கவர வேண்டும். அதற்கான கவர்ச்சிகரமான பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வராங்க. அந்த வகையில் தான் இந்த பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம்னு சொல்றது. அதாவது அரசு ஊழியர்கள் மட்டும்தான் போராடினாங்களா இந்த 4.5 ஆண்டுகள்ல அப்படின்னு கேட்டா இல்ல. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் எவ்வளவோ போராட்டங்கள் மேற்படுத்தி இருக்காங்க. இன்னைக்கு கூட பாவம் ரொம்ப
அந்த குப்பை குளத்துலலாம் அவங்களாம் அடித்து கொண்டு இழுத்துட்டு போகிற காட்சிகள்லாம் பார்க்குறோம். இப்போ ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே கொந்தளிச்சு போயிருக்காங்க. கண்டிப்பா சார். செவிலியர்கள் போராட்டம், இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், எத்தனையோ போராட்டங்கள் தொடர்ந்து மக்கள் வந்து எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. ஆனா எந்த ஒரு இதுக்குமே விடை கொடுக்காம இப்போ இந்த அரசு ஊழியர்களுக்கு மட்டும் இது பண்ணிருக்காங்களே, என்ன காரணம்? மற்றவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவார்களா இந்த தமிழ்நாடு அரசு? அதாவது மற்றவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றுவார்களா மாட்டார்களான்றதை தாண்டி இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு மட்டும் வெளியிட்டு ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ பொங்கலுக்கு கடந்த 4 ஆண்டுகளாக எதுவுமே கொடுக்கல. நேற்று வந்து முதல்வர் வந்து 3000 ரூபா கொடுக்கணும்னு அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் 5000 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க. பொதுமக்களுமே கடந்த 5 ஆண்டுகளாக தராத அரசு இப்போ தரதா இருந்தனால ஒரு 5000 ரூபாய் கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ கொரோனா காலகட்டத்திலேயே அவர் வந்து 2500 ரூபா கொடுத்தாங்க. அதுக்கே இவங்க கடுமையான எதிர்ப்பெல்லாம் தெரிவித்து பல்வேறு போராட்டங்கள்லாம் திமுக நடத்துனது. இப்போ இவங்களுடைய ஆட்சி கிட்டத்தட்ட முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சூழலில் இவங்க இந்த மாதிரியான கவர்ச்சிகரமான திட்டங்களை வெறும் அறிவிப்பு மூலம் வெளியிடுறதுங்கிறது வந்து மக்கள் வந்து இது திமுகவுடைய ஏமாற்று வேலை அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க, புரிஞ்சுருக்காங்க. அதாவது பல வகையிலும் திமுக வந்து அவங்களுடைய வாக்குறுதிகளையும் நிறுவனத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏழை நடுத்தர மக்களை மிகவும் கூட பாதிக்கக்கூடிய மின்சார கட்டண உயர்வு பல மடங்கு உயர்ந்திருக்கு. ஆனால் இவங்க தேர்தல் அறிக்கை என்ன சொன்னாங்க, மாதம் ஒரு தடவை நாங்கள் கணக்கெடுத்து மின்சார கட்டணம் வசூல் பண்ணுவோம் அப்படிங்கும்போது ஏழைகள் வந்து பயன்பெறுவாங்கன்னு சொன்னாங்க. நடைமுறைப்படுத்தவே இல்லை. இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆக்சுவலாக தேர்தல் காலங்களில் இந்த மாதிரி கவர்ச்சிகரமான திட்டங்கள் மூலம் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற வேண்டும்ங்கிறது தான் திமுகவோட நோக்கம். அந்த நோக்கத்தை செயல்படுத்தும் விதமாக பல்வேறு கவர்ச்சிகரமான திட்டங்கள் இன்னும் ஒரு மாத காலங்கள், இப்போ ஜனவரி 5 ஆகிட்டு இந்த பிப்ரவரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல்வேறு திட்டங்கள் நம்ம தொடர்ந்து வெளியே வரதை பார்க்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி தூய்மை பணியாளர்களாக இருக்கலாம், செவிலியர்களாக இருக்கலாம், இடைநிலை ஆசிரியர் இருக்கலாம், இவங்களுக்கெல்லாம் கூட ஏமாற்றக்கூடிய அளவுக்கு அறிவிப்புகள் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது நடைமுறைக்கு இவங்க சாத்தியப்படுத்துவாங்களா படுத்த மாட்டாங்களா அப்படிங்கிறத வந்து தேர்தல் காலங்களில் இறுதி கட்டத்தில் இந்த மாதிரியான செயல்பாடுங்கிறது வந்து முழுக்க முழுக்க மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு செயல் அப்படிதான் மக்கள் பாக்குறாங்க. கண்டிப்பா சார். 2021 திமுக வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய உறுதுணையா இருந்தது அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதாவது எல்லா ஆட்சியாளர்களுமே அவர்கள் தேர்தல் நேரத்துல வந்து எதிர்கட்சியில இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியான போராட்டங்களை முன்னிறுத்துவாங்க. இதுக்கெல்லாம் நாங்க வந்து கவலைப்பட மாட்டோம் அப்படின்ற ஒரு இடத்துலதான் திமுக அரசு இப்ப வந்து செயல்படுவதா வந்து பலரும் குற்றச்சாட்டுறாங்களே. ஏன்னா வந்து இது அதிமுகவுடைய தூண்டுதலின் பேர்ல தான் இந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் வந்து மக்கள் பண்றதா, அந்த மாதிரி ஒரு அசால்ட்டுத்தனமான ஒரு அலட்சிய போக்குல தான் அரசினர் வந்து இருக்கிறாங்க, அமைச்சர்கள் இருக்கிறாங்க, முதல்வர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்களே. இது உண்மைதானா சார்? இல்ல, அப்படி உண்மையெல்லாம் 100% கிடையாது. எதிர்கட்சிகளை வந்து போராடாத போது மக்களே தன்னெழுச்சியாக போராடுற நிகழ்வுகள் தான் பார்த்துருக்கோம். ஒரு கட்சி அவங்க தூண்டி விடுறாங்க அப்படின்னா ஒரு நாள் போராட்டம் பண்ணுவாங்க. அதாவது தங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும், தங்களுடைய வேலையை உறுதி செய்ய வேண்டும் என்கிறதுக்கு தூய்மை பணியாளர்கள் கடுமையான முறையில் தொடர்ந்து பல நாட்களாக சொல்லப்போனா கிட்டத்தட்ட 6 மாதம் 1 வருடம் காலமாக போராடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட தூய்மை பணியாளர்கள் தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு தூய்மை பணியாளர்கள் இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 1600 பேர் அதாவது சென்னை மாவட்டத்துல மட்டும் தானே சார் போராடுறாங்க. மற்ற தூய்மை பணியாளர்கள் போராடல. அப்ப அவர்களுக்கு அந்த அறிவிப்பு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கூட நம்ம கருதலாம். இல்ல, அவங்க வந்து பாவம் சென்னையிலே மக்கள் இந்த அளவுக்கு போராட்டம் பண்ணி அவங்க குடும்பத்தை விட்டுட்டு, குழந்தை குட்டிகளை விட்டுட்டு, கணவன் மனைவி விட்டுட்டு, மனைவியை கணவன் விட்டுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க, தேவைப்படுறாங்க. அதே மாதிரி நம்ம போராட்டம் பண்ணாலும் இந்த தமிழக அரசு ஒன்றும் கண்டுகொள்ளாத தமிழக அரசுக்கு எதிர்த்து நம்ம எதுக்கு போராடணும் அப்படிங்கிற அடிப்படையில் மற்ற மாவட்டத்தில் இருக்க மக்கள்லாம் விழிப்புணர்வாக இருக்காங்க. அவங்க வந்து சென்னையில் இருக்க சென்னை தான் ஹெட்டு. அப்போ வந்து தலைமையில் நடக்கக்கூடிய ஒரு போராட்டத்தையே அரசு செவி சாய்க்கல அப்படின்னா எங்கேயோ கோயில்பட்டிலேயோ எங்கேயோ கோயம்புத்தூர்லேயோ இல்லை எங்கேயோ தேனிலேயோ ஒரு போராட்டம் தான் அவங்க எப்படி கண்டுக்கிடுவாங்க? அரசை எதிர்த்து பல்வேறு போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அரசுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் நடத்தி கொடுத்து எதுக்காவது இவங்க செவி சாய்க்கிறாங்கன்னா கிடையாது. அது வந்து நிறைய போராட்டங்கள் சொல்லலாம். அரசியல் ரீதியான போராட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டமாக இருக்கலாம். இப்போ நாடக சமுதாய சார்பாக இந்த முக்தாரை கைது செய்ய சொல்லி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, போராட்டம் நடத்துகிறாங்க. எந்த நடவடிக்கை இல்லை. சட்ட ஒழுங்கு சரியில்லைங்கிறது ஒரு பக்கம், அரசு செயல்படவே இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம். இதெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி போராட்டத்துக்கு ஃபஸ்ட்டு மனசு வரும்? இருக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம ஒரு கூலி வேலைக்கு போனாலும் ஐயாச்சும் நம்ம பிள்ளைகளை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நீங்கள் சொல்கிற கிராமப்புற மக்கள்லாம் இருக்காங்களே தவிர சென்னையில் பாவம் அவங்களுக்கு அந்த மாதிரி வேலைகள் கிடையாது. இப்போ அங்கே போனால் களை எடுக்கலாம்,
விவசாய கூலியாக போகலாம், ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம். இங்கே சென்னையில் அவங்களுக்கு பாவம் இவ்வளோ பேருக்கு வேலை இல்லைங்கிறதுனால அவங்க வேலைக்கு போகாமல் இருக்காங்க. இல்லைன்னா இந்த வேலைக்கு நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்க அப்பவுமே என்ன சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க. இந்த திமுக அரசு நமக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தது, நம்மளை வந்து பணி நிரந்தரம் பண்ணுவாங்க நம்பிக்கையோடு இருந்தாங்க. அவங்க நம்பிக்கையில் அவங்களுடைய கனவுல மண்ணலி போடுற மாதிரி இந்த திமுக இப்படி செயல்பட்டுருச்சேங்கிற வேதனையில் அவங்க தொடர்ந்து அவங்க உயிரை துச்சமென மதித்து உடல்நிலையை துச்சமென மதித்து களத்தில் இறங்கி போராடிக்கிட்டே இருக்காங்க. அவங்க போராட்டத்துக்கான முடிவு தான் என்ன அப்படிங்கிறது தமிழக மக்கள் மொத்த பேருமே ஒரு அவங்கள பார்க்கும்போதே ரொம்ப பாவமா இருக்கு. தமிழக மக்கள் எல்லாருமே இதை புரிஞ்சுக்கிறாங்களா சார்? திமுக வந்து மக்களை வஞ்சிக்கக்கூடிய விஷயங்களை வந்து தொடர்ந்து செய்யறாங்க அப்படின்னு தமிழகத்துல இருக்கக்கூடிய சக மக்கள் வந்து இவர்களுடைய போராட்டங்களை வந்து அதாவது மனதுல கருதி புரிஞ்சுக்கிட்டு 2026 திமுகவை ஆட்சி கட்டுல இருந்து அகற்றுவார்களா சார்? நிச்சயமாக அகற்றுவார்கள். ஏன்னா தமிழக மக்கள் ஒரு மனித உள்ள மக்கள், பாதிப்படையக்கூடியவர்கள் தங்களுடைய நியாயமான கோரிக்கைக்கு தான் போராடுறாங்கிறது தெரியல. அவங்க அடாவடியாகவோ நீங்கள் சொன்ன மாதிரி வேற கட்சிகள் தூண்டுதலையோ அப்படிலாம் எதுவும் கிடையாது. அது வந்து ஆளுகின்ற கட்சி மக்களுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்துறதுக்காக அவர்களுடைய போராட்டத்தை திசை திருப்பதற்காக இந்த மாதிரி பொய்யான போலியான குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு இருக்கே தவிர உண்மையாகவே மக்கள் போராடுகிறார்கள் விஷயம் தமிழக அரசுக்கும் தமிழகத்து முதலமைச்சருக்கும் தெரியும். ஆனால் அவர்கள் ஆட்சி சரிவர நடத்தவில்லை, அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது நிர்வாகம் இல்லை, நிர்வாக திறமை இல்லாத காரணத்தினால இந்த மாதிரியான மோசமான சூழல்ல இன்னைக்கு தமிழகம் வந்து தள்ளப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் முழுக்க மக்கள் அனைவரும் இதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். 1996 தேர்தல் ரிசல்ட் போல ஆளுங்கட்சிக்கு வந்து மிகப்பெரிய படுதோல்வி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா 2026 மீண்டும் ஆட்சி கட்டல நாங்க தான் அமருவோம், 2.0 அமைப்போம் சொல்லிட்டு அமைச்சர்களும் முதல்வரும் துணை முதலமைச்சரும் வந்து ஒவ்வொரு மேடைக்கு மேடை சொல்லிட்டு இருக்காங்க. அதற்குண்டான வேலைகள் பல்வேறு ஏற்பாடுகள், அதாவது 2026 தேர்தல் வாக்குறுதிகளை தயாரிக்கிறதுக்கு கூட மும்பரமா ஒரு 10 பேர் கொண்ட குழுவை வந்து கனிமொழி தலைமையில அமைச்சு அதற்குண்டான வேலைகள் பாடுகள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கே. எப்படி இந்த விஷயத்தெல்லாம் முறியடிச்சு 2026 இவர்களால வெற்றி பெற முடியும்னு அவர்கள் நினைக்கிறாங்க சார்? மக்கள் வந்து ஏமாளிகள் அப்படின்னு நினைக்கிறாங்களா? கரெக்ட். அதாவது மக்கள் ஏமாளிங்கிற அடிப்படையில் தான் இவங்க வந்து பொய்யான போலியான வாக்குறுதிகளை 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு அதை 10% கூட நிறைவேற்ற முடியாமல் மிகப்பெரிய படுதோல்வி செய்திருக்கிறார்கள். மீண்டும் மக்களை எப்படி ஏமாற்றலாம், எந்த மாதிரி ஏமாற்றலாம் அப்படிங்கிற ஒரு குழு தான் இன்னைக்கு வந்து தேர்தல் வாக்குறுதி குழுன்னு சொல்லி ஒன்று உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள் வந்து ஏற்கனவே ஏமாந்து போனதுனால, ஏமாந்த வலியும் வேதனையும் மக்களுக்கு இருக்கிறதுனால இவர்கள் எந்த மாதிரியான திட்டங்களை செயல்படுத்தி வாக்குறுதிகளை கொடுத்தாலும் அந்த வாக்குறுதிகள்லாம் பொய்யான வாக்குறுதிகள், போலியான வாக்குறுதிகள் என்பதை மக்கள் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. இவர்கள் வாக்குறுதியை மட்டும் கொடுத்தால் போதும் மக்கள் ஏமாந்து விடுவார்கள் அப்படிங்கிற அடிப்படையிலையும், வாக்குக்கு பணம் கொடுத்தால் போதும் மக்கள் வாக்களித்து விடுவார்கள் என்கிற அடிப்படையிலையும் திமுக செயல்பட்டு இருக்கு. இது முழுக்க மக்கள் விரோத அரசு, மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாத அரசு, இவர்களால் எந்த பிரயோஜனமும் தமிழக மக்களுக்கு இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் செயல்படக்கூடிய அளவுக்கு இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து அவருடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு நெருக்கடிகள் இருந்தாலும் கூட மக்கள் வந்து பாதிக்காத அளவுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சாங்க. குறிப்பாக மாணவர்களுக்காக சுமார் 3000 பேர் அரசு பள்ளி மாணவர்கள், ஏழை எளிய மாணவர்கள் டாக்டர் ஆகிறதுக்கு நீட்டில் விலக்கு வாங்கினாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, நீட்டை நாங்கள் வந்து ரத்து செய்வோம்னு சொல்லி ஒரு பொய்யான பொய்யை திரும்ப சொல்லி தமிழக மக்களை முட்டாள் போல ஏமாற்றியது இந்த திமுகங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ கேட்டால் ரகசியமாக என்ன அப்படிங்கிறாங்க. நீட்டை வந்து இவங்களால தடுக்க முடியாதுங்கிறது தெரிஞ்சும் கூட சும்மா பொய்யான வாக்குறுதி சொல்றேங்கிற கொஞ்சம் கூச்ச உணர்வு கூட இல்லாம இந்த மாதிரியா செய்யக்கூடிய திமுக ஆட்சியை தக்க வைத்துக்கிறதுக்காக எவ்வளவு பெரிய பொய்யை வேணாலும் சொல்லுவாங்க. அவங்களால முடியாத அனைத்து பொய்களும் சொல்வார்கள். இந்த பொய்யான வாக்குறுதியை நம்பி நாம் இனிமே ஏமாறக்கூடாது அப்படிங்கிறது தமிழக மக்களுடைய பார்வையா இருக்கும். கண்டிப்பா 2026 கண்டிப்பா மக்கள் இதெல்லாம் கருத்துல கொண்டு 2026 ஆட்சி கட்டுல இருந்து திமுகவை அகற்றுவாங்க அப்படின்னு நம்மளும் நினைப்போம். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்க்கலாம். அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்கள் எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி.